Hi friends, நம்ம இப்போ பார்க்க போகிறது எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 1. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு ஒரு டெமோ வீடியோ. இது ஒரு டெமோ வீடியோ எதுக்கு அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு நோட்ஸாக கொடுத்துட்ருந்தோம். டிஆர்பி நோட்ஸு, பாலிடெக்னிக் நோட்ஸ், சிடெட் நோட்ஸ், சைக்காலஜி நோட்ஸு, இது எல்லாத்தையுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் கொடுங்க மேடம், கிளாஸ் டீச் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி 40 டேஸ்க்குள்ள கிளாஸஸை ரெக்கார்டட் கிளாஸஸாக எடுத்து வச்சுருந்தோம். ஸோ இப்போ இந்த ரெக்கார்டட் கிளாஸ் வேணும்னா உங்களோட மெயில் ஐடிக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா அதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த நோட் பண்ணியிருக்கேன், இதை எழுதியிருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. இது என்ன அப்படின்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் அவ்வளோமே கம்ப்ளீட்டாக நான் சேனலில் போட்டேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்து உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம்னா நிறைய பேர் வாங்கினீங்க. அதே மாதிரி இது வந்து ஆன்லைன் கிளாஸஸ் பொறுத்தவரை எப்படி கிளாஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும்ல. அதனால் நான் ஒவ்வொரு யூனிட், அதாவது டிஆர்பி பொறுத்த வரைக்கும் 10 யூனிட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்ட் 1 வீடியோ அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே அரை மணி நேரம் இருக்கும். பார்ட் 1 வீடியோஸை வந்து ஒவ்வொரு யூனிட்டில் உள்ள பார்ட் 1 வீடியோஸை நான் வந்து உங்களுக்கு சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் டெமோ வீடியோ மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெமோ வீடியோ மாதிரி பார்த்துட்டு அப்புறம் மீதி உள்ளதை நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா யூனிட்டில் உள்ள பார்ட் 1 வீடியோஸ் மட்டும் வரும். மீதி உள்ளதெல்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தான் உங்களுக்கு மெயில் ஐடியில் சென்ட் பண்ண முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸில் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த நோட்ஸ் எதுலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், ஒரு கம்ப்ளீட் நோட் 10 யூனிட்ஸ் போட்டிருப்பேன். அந்த 10 யூனிட்ஸ் தான் நான் இதில் வந்து மேஜர் யூனிட்ஸாக வச்சு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஒன்று, அதே மாதிரி உங்களுக்கு யூனிட்ஸ் ஏதாவது வேணும், நோட்ஸ் வேணும்னாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். ஒரு யூனிட் ஏதாவது ஒரு யூனிட்னாலும் கூட வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து டிபெண்ட் அப்பான் யூ, அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கிளாஸ்க்கு போகலாம். எலக்ட்ரானிக்ஸில் பிட் அப்படின்னா என்னது? பிட் பைனரி டிஜிட் அப்படிங்கிறது என்னதுன்னா பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைட் இஸ் அ பைனரி டிஜிட் அப்படிங்கிறத பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதே வந்து பைட் அப்படின்னா த பேசிக் யூனிட் ஆஃப் பைனரி இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ். அதாவது பைட் அப்படின்னா it is a basic unit of binary information storageங்காங்க. அதே மாதிரி 4 பிட் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் என்ன? நிபிள். 8 பிட்டு இருந்துச்சேந்தது வந்து என்னன்னா ஒரு பைட்டு. 16 பிட்டு சேர்ந்தது ஒரு வேர்டு. அதே மாதிரி பைட்டுங்கிறது ஸ்ட்ரிங் ஆஃப் 8 பிட். அதான் நாங்கள் பைட்டுங்கிறது ஸ்ட்ரிங் ஆஃப் ஒரு 8 பிட்டுன்னு சொல்கிறாங்க. இதில் எல்எஸ்பி, எம்எஸ்பி அப்படின்னு 2 இருக்குது. எல்எஸ்பின்னா என்னது? லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். எம்எஸ்பின்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். இதுதான் மெயினாக நீங்கள் தெரிய வேண்டிய விஷயம். சரிங்களா? இதில் வந்து நிறைய கன்வர்ஷன் மெத்தட்லாம் வரும். இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தவரை ரொம்ப 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 பெரிய டாப்பிக்காக. இதில் பார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்ஸ் வரும். ஒரு வீடியோ நம்ம அரை மணி நேரம்னு வச்சுனாலும் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தாராளம் 8-9 பார்ட்டு மேலே வரும். ஏன்னா அவ்வளோ பெரிய டாபிக் இது. ஸோ ஒன்றொன்னா நம்ம பொறுமையாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு decimal to binary conversion பற்றி பார்க்கலாம். அப்படின்னா ஒரு டெசிமல்லேருந்து பைனரி, இப்போ 9 எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ டெசிமல் அப்படின்னா 2. டெசிமல்னால் உங்களுக்கு என்னது? டெசிமல்லேருந்து பைனரி கன்வர்ஷனுக்கு 2 தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2 2s are 4 2s are 8, ரிமைனிங் 1, 2 2s are 4. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து என்னது? 0, மறுபடியும் 2 1, மறுபடியும் ஒன்றும் இல்லை 0. ஸோ 1 0 0 1 2. ஓகேங்களா? இதுதான் இதோட பைனரி கன்வர்ஷன். பைனரி டெசிமல்லேருந்து பைனரினா நம்ம 2 2 வச்சு பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதே ஆக்டல். பைனரினா 2, ஆக்டல்னா 8,
ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னா 16. இதை நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரிங்களா. இதே மாதிரி இப்போது நம்ம வந்து ஒரு ஆக்டல் கன்வர்ஷன் பார்க்கலாமா. டெசிமல் டு ஒரு ஆக்டல் கன்வர்ஷன். $175 ஆக்டல் தான் என்ன சொல்லியிருக்கேன் 8. ஸோ 21 7 2 ஸோ 8 5. ஸோ அது வேல்யூங்க 2578. இதான் வந்து உங்களுக்கு என்னது ஆக்டல் கன்வர்ஷன். புரியுதுங்களா. பைனரி டெசிமல் இல்லை, இதான் வந்து ஃபஸ்ட்டு பைனரி பார்த்தோம். இது ஆக்டல். பைனரினா 2, ஆக்டல்னா 8 சரிங்களா. இப்போது ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன், அதே மாதிரி ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன் பார்க்கணும். அது மாதிரி பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன், ஹெக்ஸா டு டெசிமல் கன்வர்ஷன் எல்லாமே இருக்குது சரியா. இப்போ இதே மாதிரி இது ரிவர்ஸ் ப்ராசஸில் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்வேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஆக்டல் டு டெசிமல் அப்படின்னா 23 நினைக்கிறேன் ஆக்டல் வேல்யூ சரிங்களா. 3 × 80 2 × 81 80 வந்து 1. ஸோ அதனால 3 8 ஆஃப் பவர் 0 இதுங்க பவர் 0 1 சரிங்களா. அதனால 3 × 1 3. ஸோ 8 is 16. ஸோ டோட்டலி 90. அப்போ 23 ஆக்டலை டெசிமலில் மாற்றினா என்னது 1910. புரியுதுங்களா. இதுதான் ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா ஹெக்ஸா டு டெசிமல் சரிங்களா. ஹெக்ஸா டு டெசிமலில் F8 F6 சாரி F8 E6. ஸோ F × 16 பவர் ஆஃப் 3 ஹெக்ஸானா 16 சொல்லியிருக்கேன்ல 16 பவர் 3 ப்ளஸ் 8 × 16 பவர் ஆஃப் 2 ப்ளஸ் E × 16 பவர் 1 ப்ளஸ் 6 × 16 பவர் ஆஃப் 0 சரிங்களா. எஃப்னா என்னது 15. அதாவது 0 to 9 வரைக்கும் சொல்லுவாங்க. 10 11 12 13 14 ABCDEFன்னு சொல்லுவாங்க சரிங்களா. 0லேருந்து 9 வரைக்கும் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் 10 எல்லாம் வந்து ABCDன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி 15 வந்து என்னது எஃப். ஸோ எஃப் தான் 15. ஸோ அதனால் 16 பவர் 3 ப்ளஸ் 8 × 10 16 பவர் 2 ப்ளஸ் ஈங்கிற வேல்யூ என்னது 14 × 16 பவர் 1 ப்ளஸ் 16 × 16 பவர் ஆஃப் 0. இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர்னா 63718. ஓகேங்களா. த ஃபர்ஸ்ட் 8 bits ஆர் கால்ட் அப்பர் பைட். அடுத்த 8 bits தான் என்னது லோவர் பைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதான் வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு பைனரி டு டெசிமல் பைனரி டு அந்த ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன் ஹெக்ஸா டு டெசிமல் கன்வர்ஷன். நீங்கள் இந்த இது சின்ன இதை ஞாபகம் வச்சா போதும். நிறைய போட்டு படித்து நிறைய குழம்ப வேண்டாம். இந்த இது உங்களுக்கு ஸ்டெப் எதுன்னு ஞாபகம் வச்சாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் மெயின் இது. அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் தியரி பார்ட் போய் பார்க்கலாம். ஃப்ளிப் ஃப்ளாப். தியரி பார்ட் என்ன பார்க்கலாம். ஃப்ளிப் ஃப்ளாப். ஃப்ளிப் ஃப்ளாப்னா என்னது? Flip-flop another name flip-flop is another name for bistable multi-vibrator. Flip-flop ஓட இன்னொரு நேம் என்னது? Bistable multi-vibrator. ஓகேங்களா? So one whose output is either 0 இல்லைனா 1. ஸோ அதனால அவுட்புட் வந்து உங்களுக்கு either என்ன வரும்? 0 இல்லைன்னா 1 வரும். சரிங்களா? இதில் நிறைய ஃப்ளிப்-ஃப்ளாப் இருக்குது. RS ஃப்ளிப்-ஃப்ளாப், D ஃப்ளிப்-ஃப்ளாப், JK ஃப்ளிப்-ஃப்ளாப் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான ஃப்ளிப்-ஃப்ளாப் இருக்குது. என்னெல்லாம் ஃப்ளிப்-ஃப்ளாப் இருக்குது?
RS flip-flop, D flip-flop, JK flip-flop. இன்னும் 3 வகையான flip-flop இதில் இருக்குது. புரியுதுங்களா? இதில் வந்து நமக்கு எத்தனை வகையான ஃப்ளிப் இந்த மாதிரி 3 வகையான ஃப்ளிப்-ஃப்ளாப் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃப்ளிப்-ஃப்ளாப்புக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, ஒவ்வொரு ஃப்ளிப்-ஃப்ளாப்புக்கும் உங்களுக்கு ஒரு ட்ரூத் டேபிள் வரும், கிளாக்டு ஆர்எஸ் ஃப்ளிப்-ஃப்ளாப் வரும், ஒரு டயக்ராம் வரும், எல்லாமே வரும். சரிங்களா? முதல்ல இப்போ ஃப்ளிப்-ஃப்ளாப்லாம் என்னென்னு தெரிஞ்சுது. இப்போ ஃப்ளிப்-ஃப்ளாப்பில் 3 வகை இருக்குது. அதில் ஆர்எஸ் ஃப்ளிப்-ஃப்ளாப்புக்கு ஒரு ட்ரூத் டேபிள், ஒரு கிளாக் டேபிள், அப்புறம் ஆர்எஸ் ஃப்ளிப்-ஃப்ளாப்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? அது மாதிரி டி ஃப்ளிப்-ஃப்ளாப், ஜேகே ஃப்ளிப்-ஃப்ளாப். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஃப்ளிப்-ஃப்ளாப்பாக பார்க்கலாமா? ஒவ்வொரு ஃப்ளிப்-ஃப்ளாப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்எஸ் ஃப்ளிப்-ஃப்ளாப். RS flip-flop. RS flip-flopங்கிறது ஒரு மல்டி ஸ்டேபிள் வைப்ரேட்டர். RS flip-flopங்கிறது ஒரு மல்டி ஸ்டேபிள் வைப்ரேட்டர். அதெல்லாம் இது டயக்ராம் எப்படி வரும்னா SRYY'. இதான் வந்து அதில் லாஜிக்கல் டயக்ராமும் வரும். ட்ரூத் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். SRYY'. சரிங்களா? 0 0 y ஒன்று வராது, அதோட லாஸ்ட் வேல்யூ காட்டிடும். இப்போ 1 0 1 0 வந்துச்சுன்னா 1 1 into 1 is 1 1 0 வந்துச்சுன்னா y ஓட வேல்யூ 1 வரும். செட். இதே 0 1 வந்துச்சுன்னா 1 தான் வரும். ரீசெட். சரிங்களா? அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் 0 into 0. அதே மாதிரி 1 1 வந்துச்சுன்னா ஃபர்பீடன். ஃபர்பீடன்னா நெக்ஸ்ட் இதுக்கு போயிடும். ஃபர்பீடன். இதுதான் இதோட ட்ரூத் டேபிள். இது நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் ஞாபகம் இருக்கணும். அந்த அளவுக்கு இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதான் வந்து ட்ரூத் டேபிள். ஸோ ஆர்எஸ் ஃப்ளிப்-ஃப்ளாப்ங்கிற ஒரு பைஸ்டேபிள் வெக்டார், அதோட லாஜிக்கல் டயக்ராம், அதோட ட்ரூத் டேபிள் இது. இதே வந்து கிளாக்டு ஆர்எஸ் ஃப்ளிப்-ஃப்ளாப்பாக இருந்துச்சுன்னா, ஏன் இதை நான் டக்குன்னு சொல்லி போகிறேன்னு பாருங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரூத் டேபிளை வச்சு கேட்பாங்க, லாஜிக்கல் டேபிள் சும்மா நிறைய விஷயம் படித்த மாதிரி படிக்கக்கூடாது. எது உங்களுக்கு ரிப்பீட்டடாக உங்களுக்கு கொஷின் ரிலேட்டடாக உங்களுக்கு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஸோ அதை நீங்கள் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்வேன். ஏன்னா 10 பக்கம் படிக்கிறது பெருசு இல்லை. அந்த 10 பக்கத்தில் ஒரு கொஷின் கேட்டாலும் அதை ஆன்சர் பண்ண தெரியணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் உங்களுக்கு நான் ஷார்ட் ஃபார்மாக எல்லாத்தையும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? இப்போது அந்த ஆர்எஸ் ஃப்ளிப்-ஃப்ளாப் சொன்னல, இதோட டயக்ராம் பார்த்துரும். உங்களுக்கு வந்து 2-3 டயக்ராம் கொடுத்து எது ஆர்எஸ் ஃப்ளிப்-ஃப்ளாப்போட டயக்ராம் அப்படி கேட்பாங்க. ஸோ எஸ் ஒரு AND கேட், சரிங்களா? ஸோ ஒரு கிளாக் வந்து அப்ளை ஆகுது, ஒரு கிளாக் கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, SRYY' இல்லை வெளியே வரும். ஓகேங்களா? இதுதான் இதில் உள்ளது. இதில் தான் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு டயக்ராம் பார்த்தோம், ட்ரூத் டேபிள். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பாஸ் பண்ணி முன்னாடி வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதில் பாருங்கள், இப்போது எஸ் வந்து ஒரு வேளை உங்களுக்கு எஸ்ஏ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் என்ன 0 0 அப்படின்னா இதுலேயும் 0 இதுலேயும் 0. ஸோ உங்களுக்கு கிடைக்கிறது என்னது, உங்களுக்கு லாஸ்ட் வேல்யூ போய் கிடைக்கும். இதை தான் இந்த டயக்ராமில் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டி ஃப்ளிப்-ஃப்ளாப். என்ன ஃப்ளிப்-ஃப்ளாப்? டி ஃப்ளிப்-ஃப்ளாப். 3 ஃப்ளிப்-ஃப்ளாப் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஆர்எஸ் ஃப்ளிப்-ஃப்ளாப் வருது, இப்போ டி ஃப்ளிப்-ஃப்ளாப். டி ஃப்ளிப்-ஃப்ளாப்பை இன்னொரு வேலை என்ன சொன்னால் டிலே ஃப்ளிப்-ஃப்ளாப். டி ஃப்ளிப்-ஃப்ளாப் தான் என்னது, டிலே ஃப்ளிப்-ஃப்ளாப் சொல்கிறாங்க. இந்த கைண்ட் ஆஃப் ஃப்ளிப்-ஃப்ளாப் prevents from D from reaching the Y output from the clock pulse occurs. இந்த கைண்ட் ஆஃப் ஃப்ளிப்-ஃப்ளாப் வந்து prevents the value of D. வேல்யூ ஆஃப் Dயை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது, ரீச்சிங் த Y அவுட்புட்.
அதாவது ஒரு டிலே டைம், அதாவது ஒரு இது இப்போது ஒரு 1 × 1 1 1 × 1 1 × 2 2 அப்படின்னு டக் 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 டக்குன்னு வரதில்ல ஒரு பாஸ் கொடுக்கணும்ல. ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து நெக்ஸ்ட்டு போகணும். 1 × 1 1 1 × 2 2 அப்படின்னு அது 1 × 1 × 1 × 1 × 2 அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு பாஸ் கிடைக்க மாட்டேங்கல. அது ஒரு மிஷின். இப்போ ஒரு 1 × 1 × 1 × 1 × 2 × 2 அப்படின்னு வந்துடும். நமக்கு வேண்டியது 1 × 1 ஒரு ஆன்சர், அடுத்து ஒரு டிலே டைம் கொடுத்து 1 × 2 ஒரு பாஸ் கொடுக்கணும். ஸோ அந்த பாஸ்க்கு தான் இந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப் அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? அதுதான் இல்லை மெயினாக நமக்கு சொல்லும். ஒய்க்கு நமக்கு வரும்போது ஒரு பாஸ் அப்ளை பண்ணதுக்கு இருக்கு. ஸோ இதை வந்து டிலே ஃப்ளிப் ஃப்ளாப்புன்னு சொல்கிறாங்க. இதோட ட்ரூத் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் டி ஒய். சரிங்களா? கிளாக் 0 ஒரு லாஸ்ட், இது வந்து லாஸ்ட் ஸ்டேட். 0 வந்துச்சுன்னா கடைசி ஸ்டேட் வந்துடும். இதே கிளாக் 1 வந்துச்சுன்னா 0 ஆயிரும். 0 ஆகிட்டு மறுபடியும் 0 ஆயிரும். மறுபடியும் இது ஒரு வேளை கிளாக் 1 மறுபடியும் நம்ம 1 கொடுத்தோன்னா D1 ஆகி லாஸ்ட் வேல்யூ உங்களுக்கு 1 கிடைச்சிடும். இதுதான் இதோட ட்ரூ டேபிள். உங்களுக்கு புரிஞ்சுதா? இதான் வந்து இதை ட்ரூ டேபிள்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப். என்ன ஃப்ளிப் ஃப்ளாப்? ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப். ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பை யூனிவர்சல் ஃப்ளிப் ஃப்ளாப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ஆர்எஸ் ஃப்ளிப் ஃப்ளாப். இது வந்து இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஆஃப் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப். அதாவது ஆர்எஸ் ஃப்ளிப் ஃப்ளாப். ஆர்எஸ் ஃப்ளிப் ஃப்ளாப் பார்த்தோம். இதோட இம்ப்ரூவ்டு வெர்ஷன் தான் இந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப். இந்த ஃபர்பிடன் ஸ்டேட், அதில் ஒரு ஃபர்பிடன் ஸ்டேட்டுன்னு ஒன்று உண்டு இல்லை, அது வந்து இதில் கிடையாது. அது வந்து ரிமூவ் ஆகி டாகுல் ஆயிரும். அந்த ட்ரூ டேபிளில் காட்டுறேன், அதில் பார்த்தா புரியும். அதே மாதிரி அதில் வந்து ஃபர்பிடன் ஸ்டேட் வந்து ரிமூவ்டு. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். ஃபர்பிடன் ஸ்டேட் இருக்குல்ல, அது ரிமூவ் ஆயிரும். டாகுல்ங்கிற ஒரு இது வந்து இதில் வரும். அது மாதிரி நேண்ட் கேட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன கேட் யூஸ் பண்ணுவாங்க? நேண்ட் கேட் அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போது அந்த இதை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த டாகுல் பார்த்துட்டு அப்புறம் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் பற்றி பார்ப்போம். ஓகேவா? டாகுலோட டயக்ராம் இதெல்லாம் பார்த்துடலாம். டாகுலோட இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஜே, இது ஒரு கிளாக் வந்து அப்ளை ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கியூ டேஷ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போது கிளாக் ஜே கியூ, இது வந்து டாகுலோட ட்ரூத் டேபிள். 0 1 1 1 1 இது எக்ஸு, நோ சேஞ்ச். 0 0 1 1 1 0 1 1. இந்த ரெண்டு தான் வந்து என்னது? டாகுல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த இருக்குல்ல, இந்த ரெண்டு சைடு தான் டாகுல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டாகுல் ஸ்டேட். அதாவது லாஸ்ட் வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா, லாஸ்ட் வேல்யூ 1 1ல் 0வாக இருந்தால் 1 வரும், 1 வந்துச்சுன்னா 0 வரும். அப்படி மாற்றி வரும் தான் டாகுல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் படி பார்க்கலாம். ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் யூனிவர்சல் ஃப்ளிப் ஃப்ளாப், ஃபர்பிடன் ஃப்ளிப் ஃப்ளாப். இதில் டாகுல் அப்ளை ஆகும், நேண்ட் கேட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ட்ரூத் டேபிளில் வந்து ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி அதோட லாஜிக்கல் டயக்ராமையும் பார்க்கலாம். அதில் லாஜிக்கல் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு டிலே டைம் கொடுத்தீங்கன்னா ஜே இருக்கும். இது ஒரு கிளாக் இருக்கும், கியூ டேஷ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பிஆர்னு கொடுக்காங்க. பிஆர்னா ப்ரீசெட். அப்புறம் இது வந்து கிளியர். சரிங்களா? இப்போ இந்த ட்ரூ டேபிள் பற்றி பார்க்கலாம்.
இதான் வந்து இதில் உள்ளது. இதோட ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா இது ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிள். கிளாக் ஜேகே கியூ 0 1 1 1 1. ஸோ எக்ஸ் 0 எக்ஸ் எக்ஸ் நோ சேஞ்ச். சரிங்களா? கிளாக் 1 கொடுத்து 0 இருக்கும், கேவும் 0 வந்துச்சு அப்படின்னா நோ சேஞ்ச். அதே வந்து 1 கொடுத்து எக்ஸில் 0 இங்கே 1 கொடுத்தாங்க அப்படின்னா 0. இதே 1 கொடுத்து கிளாக் 1 அப்ளை ஆகுது 1, 0னா 0 1. இஃப் இட் இஸ் 1 1 1 இருந்துச்சு அப்படின்னா டாகுல் ஆயிடும். எப்படி ஆயிரும்? டாகுல் ஆயிடும். இதுதான் இதில் வந்து இந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பில் கொடுக்குறேன். இதில் பிஆருங்கிறது என்னென்னா ப்ராஜெக்ட், சிஎல்ஆர் அப்படின்னா கிளியர், ஜே அண்ட் கே தான் இன்புட்ஸு, சிஎல்கேங்கிறது கிளாக்கு, கியூ டேஷுங்கிறது அவுட்புட்டு. சரிங்களா? இதான் வந்து இதை வந்து மாஸ்டர் ஸ்லேவ் ஃப்ளிப் ஃப்ளாப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் மாஸ்டர் ஜே வந்து மாஸ்டர் ஸ்லேவ் ஃப்ளிப் ஃப்ளாப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ளஸ் மாஸ்டருங்கிறது என்னென்னா செய்கிறது, அது இன்வெர்டட் பல்ஸ் வருதுல்ல, பாசிட்டிவ் பல்ஸ் வந்துச்சுன்னா மாஸ்டர். அந்த இன்வெர்டட் இப்போ நம்ம ஒன்று கொடுக்குறது கியூன்னு அது மாறி இன்னொன்று ஒன்று கிடைக்கல, 1ங்கிறது 0 கிடைக்கல, அது வந்து ஸ்லேவுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இல்லை கவுண்டர் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். என்ன கவுண்டர்னு பார்க்க போகிறோம். கவுண்டர் அப்படிங்கிறது என்னென்னா, கவுண்டர் இஸ் டிரைவன் பை அ கிளாக் அண்ட் யூஸ் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் கிளாக் சைக்கிள்ஸ். யூஸ் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் கிளாக் சைக்கிள்ஸை கவுண்ட் பண்ணதுக்குள்ளது தான் கவுண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் 2 டைப் ஆஃப் கவுண்டர்ஸ் இருக்குது, 2 டைப்ஸ் ஆஃப் கவுண்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? 2 டைப் ஆஃப் கவுண்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அசிங்க்ரோனஸ் கவுண்டர், அசிங்க்ரோனஸ் ஆர் பைனரி ரிப்பிள் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா அசிங்க்ரோனஸ் கவுண்டர். ஓகேங்களா? அசிங்க்ரோனஸ் கவுண்டர்ஸ்ன்னு வரும். இதில் அசிங்க்ரோனஸ் கவுண்டர் இல்லை பைனரி ரிப்பிள் கவுண்டர்னு இருக்குல்ல, இதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அசிங்க்ரோனஸ் கவுண்டர்ஸ்னால் என்ன, இல்லை பைனரி ரிப்பிள் கவுண்ட்லாம் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அசிங்க்ரோனஸ் கவுண்டர். Asynchronous counter na enna clock is applied to the flip flop and the output of first flip flop used as a clock for next flip flop. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கிளாக் பல்ஸ் அப்ளை ஆகுதுன்னா, ஒரு கிளாக் பல்ஸ் இஸ் அப்ளைடட் டு ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப். ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு கிளாக் பல்ஸ் அப்ளை ஆகும்போது அதோட அவுட்புட் ஆஃப் ஃபஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்கும்ல, அவுட்புட் ஆஃப் ஃபஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் அதாவது கியூ இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் இஸ் யூஸ்டு ஃபார் அ கிளாக். இது வந்து இது வந்து எதா யூஸ் ஆகுது, கிளாக்காக யூஸ் ஆகுது. எதுக்கு? நெக்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப். புரியுதா? நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு கிளாக் கொடுத்தோன்னே ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு அப்ளை ஆகுது. அதோட அவுட்புட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்குள்ள கிளாக்காக யூஸ் ஆகுது. இதான் வந்து அசிங்க்ரோனஸ் கவுண்டர்ஸில் நடக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் ஆர் கனெக்டட் இன் சீரீஸை, இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்லாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கு. The synchronous counters, the clocks are applied. The synchronous counters, the clocks are applied
சைமல்டேனியஸ்லி டு ஆல் த ஃப்ளிப் ஃப்ளாப். அதாவது கிளாக் வந்து இப்போ 1 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ளை டு எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப். ஒரு 10 ஃப்ளிப் ஃப்ளாப் இருந்துச்சுன்னா 10 ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு அப்ளை ஆகும், 15 ஃப்ளிப் ஃப்ளாப் இருந்துச்சுன்னா 15 ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு அப்ளை ஆகும், அந்த மாதிரி அப்ளை ஆகும். The net propagation times becomes less, hence it is the speed is increased. Net propagation time decreased ஆகும் when the speed வந்து increase ஆகும் போது. சரிங்களா? இதுதான் வந்து இந்த அசிங்க்ரோனஸ் கவுண்டர்ஸில் வந்து நம்ம பார்க்கறது. இதிலே வந்து நேச்சுரல் கவுண்ட்டுன்னு இருக்குது. நேச்சுரல் கவுண்ட் இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் through which an counter can progress. அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து கவுண்டர் வந்து ப்ராக்ரஸ் ஆகுது. given by 2 power n where n is the number of flip flop in the counter. n வந்து என்னது? நம்பர் ஆஃப் flip flop in the counters ன்னு சொல்கிறோம். ஸோ n is equal to 2 power n minus 1. அதே மாதிரி இந்த ஐசி பார்த்தீங்கன்னா 7490ங்கிறது டீகேட் கவுண்டர், 7493ங்கிறது 4 பிட் பைனரி கவுண்டர். எழுதி வச்சுக்கோங்க. ஐசி உங்கள்கிட்ட நோட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்க்கு போங்க, அதில் எல்லாமே நான் நோட்ஸ் எல்லாத்தையும் காட்டியிருப்பேன், அதில் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். ஐசி 7490 வந்து டிகேட் கவுண்டர், ஐசி 93ங்கிறது 4 பிட் பைனரி கவுண்டர்னு சொல்கிறாங்க. 2 power n where n is the number of flip flop. The largest binary n is counted by n is cascaded as a flip flop decimal equivalent ன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இதான் வந்து நேச்சுரல் கவுண்ட்டுக்குள்ள இதெல்லாம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா ரிப்பிள் கவுண்டர். என்ன கவுண்டர்? ரிப்பிள் அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா ரிப்பிள் கவுண்டர். ரிப்பிள் கவுண்டர்னா each flip flop is triggered by a previous flip flop of the counter is known as serial asynchronous counters. ரிப்பிள் கவுண்டர்னா each flip flop is triggered by a previous flip flop. ஒரு எந்த flip flopோ முன்னாடி உள்ள flip flop வச்சு trigger ஆவது தான் இந்த ப்ரீவியஸ் ஃப்ளிப் ஃப்ளாப். நான் ஆல்ரெடி முதலே சொன்னேன்ல, ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் தான் இன்னொரு ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு ட்ரிகர் ஆகும் அப்படிங்கிறதா. இதுதான் வந்து சீரியஸ் சிங்க்ரோனஸ் ஃப்ளிப் ஃப்ளாப். இதில் வந்து 3 பிட் பைனரி கவுண்டர் ஆர் மோட் as 7 சிங்க்ரோனஸ் கவுண்டர்ஸில் இருக்குது. 7 சிங்க்ரோனஸ் கவுண்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி 3 பிட் பைனரி கவுண்டரும் இருக்குது. 3 பிட்டு பைனரி கவுண்டர் இருக்குது. சரிங்களா? இதோட டயக்ராம் நீங்கள் இந்த கவுண்டோட இது பற்றி பார்த்தீங்கன்னா டயக்ராம் பார்த்தீங்க, உங்களுக்கு டேப்லெட் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சிபிஏ கவுண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, கவுண்ட். சரிங்களா? இதில் 0 0 சரிங்களா? இதுக்கு கவுண்ட் பண்ணோம்னா இதை வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0 1 2 7. இதான் வந்து ட்ரிபிள் கவுண்டர், இந்த மாடலஸ் கவுண்டர் எல்லாமே இந்த மாதிரி தான் கவுண்ட் பண்ணும். இதை தான் இந்த மெயினாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம அடுத்த பார்ட்டில் என்ன பார்க்கலாம்னா சிங்க்ரோனஸ் கவுண்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.